A tuning fork with a frequency 800 hertz. Okay. Produce resonance in resonance column tube with upper end open. Resonance column nale upper end open, lower end closed down. Resonance closed by water surface. இது resonance காலத்துல water surface இதான் சொல்றான். Okay, the successive resonance are observed in the length. First resonating length 9.75 centimeter. Second resonating length is 31.25 centimeter. And third resonating length is 52.75 centimeter. அப்படியே லெங்க்த்தை குறைக்கிறாங்க, ரெசனன்ஸ் லெங்க் கூடிட்டே போகுது. the speed of the sound. உனக்கு இந்த ஃபார்முலா டைரக்டா நீ படிச்சிருந்தாலும் நேரா எழுதிடலாம். நான் டைரக்ட் எழுதுறேன். velocity of sound is 2 nu into L2 minus L1. இது நேரா எழுதுனா ஆன்சர் நேரா வந்துடும். V equal to 2 into nu வந்து 800 hertz. இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும்தான் எடுத்திருப்போம். எப்பவுமே தெரிஞ்சுக்கோ, ரொம்ப ஒரு சிம்பிளான டேட்டா. ஃபர்ஸ்ட் ரெசனேட்டிங் லெங்க்த்தை விட செகண்ட் ரெசனேட்டிங் லெங்க் 3 times அதிகம் இருக்குண்டா. பாரு, 10 வச்சுக்கேன், 30 விட அதிகமா தான். 3 times அதிகமா இருக்கும். ஆர் 3 times எக்ஸாக்ட் ஈக்குவலா இருக்கும். அப்ப L2 எவ்வளவு? 31.5 minus 9.75 into 10 to the power of minus 2. சென்டிமீட்டர் மீட்டரா மாத்திட்டேன். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா +2 2 கேன்சல் ஆகி போச்சு. இதை கால்குலேட் பண்ணு. இந்த +2 -2 கேன்சல் பண்ணிட்டோம். 16 into 21.75 அப்போ வந்துச்சு 21.50 இதை மல்டிப்ளை பண்ணேன்னா 344 மீட்டர் per செகண்ட் கரெக்டா ஆகும். இது டைரக்டா போட்டான். இந்த ஃபார்முலா எப்படி அப்டைன் பண்றோன்றதையும் நான் சொல்லிடுறேன். N1 plus E equal to lambda by 4. பேரு எண்டு கரெக்ஷன் பேரு. L2 plus E equal to 3 lambda by 4. இது ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ் லெங்த், இது செகண்ட் ரெசனேட்டிங் லெங்த். இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணோம். ஆர் நீ L1 ஈக்குவல் டு போட்டுட்டு லாம்டா வெளியேடு. லாம்டா வெளியே எடுத்துட்டு V ஈக்குவல் டு N லாம்டா நியூ லாம்டா போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து இது டெரைவ் பண்ணது. ஸோ நேராக வச்சுட்டாலும் ரொம்ப நல்லது, மைண்டில் வச்சுக்கிறேன். ரெசனன்ஸ் காலம் கஷ்டம்.